இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பை மோட் மொபைல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது. எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைவதற்கு உண்டான ஒரு டாபிக் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நாட்டில் வாழ்கின்ற மனிதர்களில் பலர் உடல் எடை அதிகமாகவும் பருமனாகவும் இருந்து வாழ்ந்து வருகின்றார்கள். உடல் பருமனாக உள்ளவர்கள் அடிக்கடி பலவிதமான வியாதிகளும் நோய்களும் வருவது சர்வ சாதாரணமாக உள்ளது. இவ்வாறு உள்ளவர்கள் உடல் எடையை குறைத்து கொள்ள வேண்டும் என வைத்தியர்கள் கூறுவது வழக்கமாகும். ஆனால் அவ்வாறு வைத்தியர்கள் கூறும் முறைகளை முற்றிலும் அனுசரித்து கடைபிடிப்பது சிலருக்கு இயலாத காரியமாகும். கீழ்கண்ட எளிய உடல் எடையை குறைக்கும் முயற்சியை தேவையானோர் கடைபிடித்து படிப்படியாக உடல் எடையை குறைத்து வாழ்வில் மகிழ்வை பெறலாம். உடல் எடையை குறைக்க விரும்புவோர் ஒவ்வொரு வேளை சிற்றுண்டி ஆகாரத்துக்கு முன்பும் நாக்கு தாங்கி கொள்ளும் அளவு 1 டம்ளர் அதாவது 1/4 லிட்டர் வெந்நீரை அதிகபட்ச சூட்டோடு கடகடவென விரைவாக விழுங்கி குடித்து வருவதில் 4 முதல் 5 கிலோகிராம் எடை வரை உடல் எடை குறைவதை அனுபவத்தில் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். சூடான வெந்நீர் வயிற்றினுள் செல்வதனால் வயிற்றினில் உணவுடன் கலக்க வேண்டிய சுரப்பிகள் வெந்நீர் உஷ்ணத்தால் நன்றாக விரிவடைந்து சுரந்து உணவுடன் கலக்க பெற்று விடுகின்றது. இதனால் உண்ணும் உணவின் முழு பயனும் உடலுக்கு கிடைக்கின்றது. மேலும் தேவைக்கு மீறிய உணவை உண்ணும் நிலைமையும் தானாகவே குறைந்து விடுகின்றது. மேலும் இதற்கு உதாரணமாக கூற வேண்டுமானால், நல்ல நிலைமையிலுள்ள மோட்டார் கார் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 7 மைல்கள் தூரம் செல்லும் என்றால், தேய்ந்த நிலைமையிலுள்ள கார் 2 லிட்டர் பெட்ரோலை கிரகித்து கொண்டுதான் அதே 7 மைல்கள் தூரம் செல்கின்றதல்லவா? அதுபோலத்தான் நல்ல உடல் நிலையை மனிதன் அடைகின்ற போது திட்டமான உணவே போதுமானதாகின்றது. உடல் நிலையில் கோளாறு உண்டாகின்ற போது அதிக அளவு உணவு உட்கொண்டு உடல் பலமின்றி இருப்போரை அதிக அளவு எண்ணிக்கையில் காண முடிகின்றதல்லவா? ஆகவே மேலே குறிப்பிட்ட உணவுக்கு முன் வெந்நீர் குடிக்கும் முறையை முறையாக பின்பற்றுவதால் உடல் ஏற்றுக்கொள்ளும் அதிக உணவும் குறைந்து படிப்படியாக தசைகள் உறுதியாகி உடல் எடையும் குறைந்து உடல் வலிமை அதிகமாவதை உணரலாம். இத்துடன் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீர் 200 மில்லியுடன் 3 ஸ்பூன் தேன் கலந்து நன்கு கலக்கி சுமார் 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு வர உடல் இறங்குவதுடன் உடல் எடை குறையும். இந்த அற்புதமான எளிமையான பயிற்சியை உடல் எடை குறைய விரும்புபவர்கள் செய்து பாருங்கள் நண்பர்களே. இந்த அற்புதமான ஒரு முறையில் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஓகேங்களா நண்பர்களே? மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.